நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. இந்த ஆட்சி இப்போ நடந்துட்டு இருக்கிற திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி அப்படிங்கிறது எல்லாரும் உணர்றாங்க. எல்லா இடத்துலையும், அதாவது நான் பொலிட்டிக்கல் பீப்புள், சாமானிய மக்கள் ரொம்ப ஆழமாக அடி வாங்கிட்டாங்க. மூடிக்கிட்டு வெளியில வர்றாரு. அமித்ஷா வெளியில வரும்போது முகத்தை மூடிக்கிறாரு. சரி, பார்த்தீர்களா, முகத்தை மூடிக்கிட்டு போறாரு, ஏதோ நடந்திருக்குது இப்படின்னு இது ஒரு டாக்கை கிரியேட் பண்றாங்க. அது ஒரு ஊடகத்தின் வாயிலாக வெளியில வருது, அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை குறித்து ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்குன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. பட் அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்களே, இல்லை ஒரு வலையை விரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. நீங்கள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, நான் அதுக்கு ரியாக்ஷன் ரொம்ப கொஞ்சம் பொலைட்டாக கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்ருக்கேன். ஓகே, அதாவது உள்துறை மந்திரியை பார்த்துட்டு வெளில வரும்போது கர்ச்சீஃபால் முகத்தை மூடிக்கிட்டு வந்தார். இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு இஷ்யூவாக ஆக்கணும்னு பார்க்குறது சில்லி மட்டும் இல்லை, மக்களுடைய இன்டெலிஜென்ஸ் ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அப்படி சொல்கிறீங்க. மக்களை முட்டாளாகிறாங்கன்றீங்க. கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக. உள்ளே என்ன நடந்தது, கர்ச்சீஃபால் அதை இது பண்ணார், இல்லை முகத்தை அப்படி திருப்பிட்டாரு, இல்லை தும்மினார், இருமினார், இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் ஆக்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டஃப்பும் இல்லை அப்படிங்கிறது நீங்களே திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துறீங்க. அவங்க ஏற்கனவே கட்சி விட்டு போயிட்டாங்க, ஆல்ரெடி அவுட். உள்ள நுழைவதற்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் முடியாது அப்படிங்கிறதுக்கு அண்ணன் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. ஒரு சில பேர் அவர் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு சொல்றாங்க. ஒன்னு அடமெண்டா இருக்கிற, இல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காருங்கறாங்க. எதை பொருத்தி பாக்குறது? ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம். கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா அடமெண்டா இருக்க முடியாது, அடமெண்டா இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் அந்த குவாலிட்டி எனக்கும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஓகே, பட் ஒரு இம்மெச்சூரிட்டி உள்ள, நாகரிகம் இல்லாத பேச்சு. இந்த கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தட்ஸ் நேச்சுரல் இல்லையா? அவர் நாட் அ ஸ்டார், இஸ் அ மெகா ஸ்டார். ஓகே, சந்தேகமே இல்லை. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் சிறப்பு பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் அஇஅதிமுகவிலிருந்து கொள்கை பரப்பு துணை செயலாளர் மரியாதைக்குரிய திருமிகு கௌதமி அவர்கள். வாரங்களோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்க, மிக்க மகிழ்ச்சி. நேரம் கொடுத்ததுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட பேச. நன்றி, மிக்க நன்றி மேம். கண்டினியூஸாக பார்த்துருப்பீங்க, 2026 தேர்தல் களம் அதனுடைய ஜுரம் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்கூட்டியே எர்லியராகவே துவங்கியிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். எல்லா கட்சிகளும், திமுக, அதிமுக பிரதானமான கட்சிகள் மற்றும் மற்ற கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கு ஊடாக போவதற்கு முன்னாடி சில விஷயங்கள் உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்டு பெற்றுவிட்டு நம்ம அதுக்குள்ள நகரலாம்னு நினைக்கிறேன். ஒரு தேசிய கட்சி அந்த பாதையில் இருந்து ஒரு மாநில கட்சி, அதுவும் எதிர்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சி, இட்ஸ் நாட் அன் பவர், ஆளுங்கட்சியாக இல்லாத ஒரு கட்சி, அதோட போய் கம்பைன் பண்ணுறதுங்கிறதுக்கு நிறைய கொஞ்சம் தைரியமே கூட வேணும்னு சொல்லலாம். என்ன காரணத்துக்காக அதிமுகவை சூஸ் பண்ணீங்க? எடப்பாடி பழனிசாமி ஐயாவை மீட் பண்ணும்போது என்ன சொன்னார் உங்கள்கிட்ட? அதுலேருந்து துவங்கிடலாம். நல்ல கேள்வி. அதாவது நான் ஃபஸ்ட்டு ஏன் பிஜேபியில் இணைஞ்சேன் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டா இந்த முடிவுக்கு காரணம் கூட உங்களுக்கு புரிஞ்சிடும். ப்ளீஸ். பிஜேபியில் நான் இணையும் போது இட் வாஸ் 1998 வருஷம். பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ரொம்ப டெலிகேட்டாக இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அந்த நேரத்தில் பிஜேபியினுடைய தலைமை திரு அடல் பிஹாரி வாஜ்பாய்ஜி தான் இருந்தார். அவர் தான் பிரதமராக வரணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டது. ஸோ அந்த காலத்தில் கட்சியில் என்னை இணைச்சிக்கிட்டு
என்னால் பிரச்சாரமோ இல்லை வேறு எப்படியெல்லாம் என்னால் சப்போர்ட் பண்ண முடியுமோ ஆஸ் அ நோன் பர்சன் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கும்போது நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு பலவிதமான லாபத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இட் கேன் பி ஃபைனான்ஷியல் ஆட்ஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அதை விட முக்கியமானது, அதை விட ரொம்ப தேவையானது வந்து நம்ம சுற்றி இருக்கிற நம்ம சமுதாயத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியும். வி ஹேவ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி மோர் தென் எனிதிங். ஸோ அந்த எனக்கு மக்களால் கிடைச்ச இந்த செலிப்ரிட்டியை வந்து எனக்கு அந்த கன்விக்ஷன் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் கோல்காக நான் பயன்படுத்திக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ அந்த நேரத்தில் அடல்ஜி நம்ம தேசத்துக்கு தேவையான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைமை அப்படிங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சது. ஓகே. ஸோ தட் இஸ் வை ஐ ஜாயின் த பார்ட்டி அண்ட் ஐ கேம்பெயின் அண்ட் வெற்றிகரமாக எல்லாமே முடிஞ்சது. அதுக்கப்புறம் கட்சி வந்து எனக்கு அந்த ஸ்டேஜில் அப்போ இருக்கிற தலைமை எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, பயங்கர ரெஸ்பெக்ட் கிடச்சிது எனக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா லைஃப்னுடைய மற்ற ப்ரையாரிட்டிஸ் எந்தெந்த ஸ்டேஜில் நான் எது நான் பார்க்கணுமோ எது நான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமோ அதுக்காக எனக்கு when I had my daughter I focused on her. ஓகே. அந்த நேரத்தில் கூட ரொம்ப அவங்க வந்து விசாரிச்சாங்க, ரொம்ப கேட்டாங்க. டெல்லியிலேருந்து நிறைய கால்ஸ். அப்போ நான் சொன்னேன், நான் ஒரு சிங்கிள் பேரண்ட்டுங்க, என் குழந்தை வந்து ஹார்ட்லி 2-3 years தான் இருக்குன்னா, இல்லை உங்கள் குழந்தை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி இதை பேக்ட் ஆஃப். இப்போ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். நான் எதனால் கட்சியிலேருந்து விட்டு விலகினேன் அப்படிங்கிறது கூட நான் பப்ளிக்காக நான் சொல்லிவிட்டு நான் தெளிவுபடுத்திட்டு தான் நான் வந்து விலகியிருக்கேன். அங்கிருந்து வெளியில் வந்துட்டு நான் போய் அதிமுகவில் சேர்ந்துட்டேன் அங்கிறது இல்லை. ஆல்மோஸ்ட் மோர் தென் a year கேப் இருந்துச்சு. ஆமாம், ஒன் இயர் ப்ளஸ் கேப் இருந்தது கட்சியில். அந்த நேரத்தில் அதுவும் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பவரில் இல்லாத போது இன்னும் நிறைய பிரச்சனைகள் வந்து சந்திச்சுட்டு இருக்கிற அந்த காலத்தில் நான் ஏன் கட்சியை போய் சேர்ந்தேன்னா, என்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. பிகாஸ் என்னுடைய ஓன் லீகல் இஷ்யூஸ், இந்த கிரிமினல் கேசஸ் இதெல்லாம் ஃபைல் பண்ணி எல்லாம் பண்ணும்போது எனக்கு சுற்றி இருக்கிற மக்களுடைய சூழ்நிலை, ரியாலிட்டி ஆஃப் லைஃப், ஒவ்வொரு துறையிலையோ ஒவ்வொரு ஃபீல்ட்லேயோ எப்படி போயிட்டுருக்கு, என்ன சுச்சுவேஷன், என்ன சூழ்நிலை இருக்குது, இதுக்கு பொறுப்பு யார்? எல்லாத்துக்கும் பொறுப்பு வந்து அரசாங்கம். அட் தி எண்ட் ஆஃப் த டே எவ்ரிதிங் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கவர்மெண்ட். இட் இஸ் த கவர்மெண்ட். ஏன்னா எல்லாமே கவர்மெண்டால் தான் நடக்குது. கவர்மெண்ட் சொல்லி தான் சில ரூல்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க, என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வாட் எவர் குட் ஆர் பேட் ஹேப்பன்ஸ் பிகாஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஹூ எவர்ஸ் இன் பவர். அப்படி இருக்கும்போது எனக்கு இருக்கிற அந்த நெருக்கடியில் கூட சுற்றி பார்க்கும்போது அந்த சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொன்னேன் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு வந்து 98 சொன்னீங்க, அது மறுபடியும் தலை தூக்கிடுச்சு. ஓகே. ஸோ சுற்றி பார்க்கும்போது ஐ மீன் அம்மாவுடைய ஆட்சின்னா அதுக்கு நோ குவெஸ்டன். அது வந்து உண்மையான மக்களுடைய ஆட்சி. அது ஷீ ரியலி கேர் அபவுட் தி பீப்புள். அண்ட் அவங்களுடைய மொத்த கவர்மெண்ட்டே வந்து ப்ரோ பீப்புளாக எப்போவுமே இருந்திருக்கு. ப்ரோ விமென், ப்ரோ சில்ட்ரன், ப்ரோ யங்ஸ்டர்ஸ், ப்ரோ ஃபார்மர்ஸ், எப்போவுமே அந்த மாதிரி தான் இருந்தது. ப்ரோ ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் அவங்களுக்கு அப்புறம் அண்ணன் எடப்பாடியார் சிஎம்மாக இருக்கும்போது ஹீ கெப்ட் அப் ஆல் ஆஃப் ஹர் ப்ராமிசஸ். அதை தாண்டி கூட நிறைய பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட ஆக்சுவலி இருக்கிற ஒரே கம்ப்ளைண்ட்னா அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து அவர் பெருசாக சொல்லிக்கல, வெளியே ப்ரொபகண்டா பண்ணலை. ஏன்னா எனக்கு ஏன் தெரிஞ்சதுன்னா, இப்போது என்னென்ன பண்ணியிருக்கோம் நம்ம ஆட்சியில் அப்படிங்கிறது நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கும் போது அசந்துட்டேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் விவசாயத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, ஹெல்த்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, விமன் எம்பவர்மெண்ட்க்கு என்னென்ன பண்ணியிருக்காரு, ஸோ மெனி திங்ஸ். நீட்டில் உள்ஒதுக்கீடு கொடுத்தது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. நீட்டை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசணும். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஐ ரியலைஸ் தட் எனக்கு இருக்கிற அந்த சூழ்நிலையில், அந்த ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் கூட இது என்னுடைய ஒரு மிகப்பெரிய பொறுப்பாக எனக்கு புரிஞ்சது. ஸோ அதனால நான் போய் நானே அப்ரோச் பண்ணி நானே என்னை இணைச்சிக்கிட்டேன். உங்களை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது என்ன சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஏன்னா அதன் பிறகு சில காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பையும் வந்து வழங்கியிருக்கிறாங்க. அப்படின்னும் போது ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாரு, உங்களால் இது முடியும், யூ ஆர் கேப்பபிள் அப்படிங்கிறத அவர் கொடுக்குறாரு. எப்படி இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த மீட்டப்? ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணும்போது ரொம்ப அதாவது சாமானியர் தான் அவர்.
he is so down to earth. ஒரு கொஞ்சம் கூட ஒரு பந்தா இல்லை கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு தலை தூக்கி பேசுறது எதுவுமே இல்லை. இஸ் வெரி அப்ரோச்சபிள், வெரி டவுன் டு ஓகே ஓகே, ரொம்ப அப்ரோச்சபிள். யார் வேணாலும் எப்போ வேணாலும் அப்ரோச் பண்ணி பேசலாம், மீட் பண்ணலாம். ஒரு 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 கேள்வி இருந்தால் கேட்டுக்கலாம், கஷ்டம் இருந்தால் அவரை அப்ரோச் பண்ணிக்கலாம், ஒரு ஒரு சஜஷன் இருந்தால் அவர் கேட்டுப்பாரு. ஸோ ஹி இஸ் வெரி அப்ரோச்சபிள். ஸோ அப்படி இருக்கும்போது வெல்கம் பண்ணார் அவர். நீங்கள் கேட்குற மாதிரி மேபி அவர் யோசிச்சிருக்கலாம், இந்த நேரத்தில் ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி வந்து கேட்குறா அப்படிங்கிறது. பட் ஹீ வெல்கம் டு மீ. ஆக்சுவலி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக கேட்குறேன் நிறைய பேர் வந்து ஆன்டி டிஎம்கே ஸ்டாண்டில் இருந்தவங்க கூட அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோ டிஎம்கேவாக மாறினாங்க. திமுக எதிர்க்க தான் நான் கட்சி துவங்கணும்னு நினச்சவங்க கூட அப்படியே திமுகவில் போய் ஐக்கியமான காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி நேரத்தில் கூட பவரை நோக்கி நகராமல் எதிர்க்கட்சியில் போய் சேரணுங்கிறது வந்து ஒரு சாதாரண முடிவு கிடையாது இல்லையா? அந்த முடிவு நோக்கி போனதுக்கான காரணம் என்ன? சாதாரண முடிவு இல்லை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் உங்களை போல் நண்பர்கள் வந்து என்னை கேட்க எனக்கு புரிஞ்சது. அந்த நேரத்தில் எனக்கு வந்து மனசாட்சியின்படி இதுதான் சரியான ஒரு முடிவாக தோணுச்சு, நான் பண்ணேன், அவ்வளோதான். இட்ஸ் அ சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். மனசாட்சிப்படி நடந்துக்கிட்டீங்க? மனசாட்சியா? ஏன்னா நான் கண்ணை மூடி தூங்கும்போது நான் நிம்மதியாக தூங்கணும் இல்லைங்களா? வேறு டென்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் மனசாட்சி பிரச்சனையால் நான் தூங்காமல் இருக்க முடியாதனால. ஸோ இட் வாஸ் மை கான்ஷியன்ஸ். I had to do, I did it. Yes. அப்புறம் இன்னொன்று கூட நான் சொல்கிறேன், இந்த பொறுப்பு வந்து எனக்கு கொடுத்தாருன்னு நீங்கள் சொன்னீங்க பாருங்க, அது கூட இடைவேளை இருந்தது. ஆமாம், ஒரு கேப் இருந்துச்சு. ஆக்சுவலி கேப் இருந்து எடுத்த உடனே அவர் உங்களுக்கு கொடுக்கல. நான் ஆக்சுவலி அது வரைக்கும் நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, நான் கேட்கல. ஓகே, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்போ வேலை பண்ண எப்படி பண்ணணும் இதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். ப்ரெஸ் மீடியா இன்டர்வியூஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி பொறுப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? நிஜமாக சொல்லணும்னா இது ஒரு காலத்தில் அம்மாவுடைய பொறுப்பாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இட்ஸ் அன் ஆனர். ஓகே, ஷூர். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு கட்சி அடுத்த கட்டத்துக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் அந்த காலத்தை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயலலிதாவும் அப்படி தான் பயன்படுத்தி வந்தாங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ மக்கள் மத்தியில் பிரச்சாரம் அப்படிங்கிறத எல்லா கட்சிகளும் துவங்கிட்டாங்க. நீங்களும் பல களங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டேன். இப்போ மட்டும் இல்லை, பொறுப்பு வழங்கப்பட்ட உடனே நான் ஆரம்பித்தேன். பொதுக்கூட்டமாக இருந்தாலும் இல்லை ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ் சில தொகுதிகளுக்கு போயிட்டு சில மாவட்டங்களில் அவங்களே கூப்பிட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் பண்ணுங்க நீங்கள் பெண்கள் ப்ரோக்ராம்ஸ், யங்ஸ்டர்ஸ், இல்லை விவசாயிகள் எதுவாக இருந்தாலும் காலேஜஸ், இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நேரத்துலையும் அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி கூப்பிட்டு நீங்கள் பண்ணுங்க நான் வரேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு நல்ல ஆச்சரியமாக இருந்தது, ஆனால் நல்ல வரவேற்பு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு மக்கள் மத்தியில் நீங்கள் போகும்போது அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது, உண்மையிலே ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது கிரவுண்டில் இருக்கா இல்லையான்னு பல விஷயங்கள் உங்களால் கேதர் பண்ணியிருக்க முடியும். ஓரளவு ஸ்மெல் பண்ண முடியுதா? எப்படி இருக்குது இன்றைக்கி கிரவுண்டு நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி நிலையிலேருந்து போய் பார்க்கும்போது? இந்த ஆட்சி இப்போ நடந்துகிட்ருக்க திமுக ஆட்சி வந்து மக்கள் விரோத ஆட்சி அப்படிங்கிறது எல்லாரும் உணர்றாங்க. எல்லா இடத்துலையும் அதாவது நான் பொலிட்டிக்கல் பீப்புள், சாமானிய மக்கள் வந்து ரொம்ப ஆழமாக வந்து அடி வாங்கிட்டாங்க. அதாவது ரீசெண்டாக ஒரு இளைஞர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதான் என்ன எப்படி உங்கள் நிலவரம் எப்படி இருக்குது, உங்கள் ஊரில் எப்படியெல்லாம் இருக்குது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு கேட்கும்போது ஒன்று சொன்னார் அந்த அவர். அதாவது அம்மா 5 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் நல்லா தான் இருந்தோம்மா, ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாமே சந்தோஷமாக போயிட்டு இருந்தது, எங்கள் ஊரில் எல்லாருமே நல்லா இருந்தாங்க, விவசாயம், வேலை, படிப்பு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. இப்போ என்னப்பா ஆச்சுன்னு கேட்டால் எங்களுடைய இளைஞர்கள் எல்லாரும் சின்ன சின்ன பசங்கள்லேருந்து எல்லாரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கிட்டாங்க. பெரிய ப்ராப்ளம் அது ஆக்சுவலி. இவர் வந்து அரசியலுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் கிடையாது, நார்மல் பர்சன், படிச்சிருக்காரு, வேலைக்கு போகிறாரு, அவருடைய சம்பாத்தியம் வந்து குடும்பத்துக்கு கொடுத்து அவருடைய ஃபேமிலியை காப்பாற்றுறாரு. அப்படிப்பட்ட ஒரு நார்மல் பர்சன் அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் பல பேர்கிட்ட கேட்கும்போது அது உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சது. கிராமத்துக்குள்ளே நான் வந்து நிறைய இடங்களுக்கு டைரெக்டாக நான் போவேன், கிராமங்களாக இருந்தாலும் ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பேன். நான் சென்னையில் இருக்கிறது ரொம்ப குறைவு ஆக்சுவலி, காரில் ஏறி அப்படி போயிட்டே இருப்பேன். சில கிராமங்களில் இன்னும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பெண்கள் கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன். கிரவுண்டில் இறங்கி போய் பார்க்குறீங்க? ஓகே, எப்போவுமே. ஓகே,
எப்பவுமே நான் மக்கள் மத்தியில் இருந்தால் தான் அதில் ஒரு அர்த்தமே இருக்கும். அப்பதான் அவங்க பல்ஸ் உங்களுக்கு தெரியும், நீங்க அதை பற்றி பேசவே முடியும். அது ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனோன்னா அதில் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே. ஸோ இந்த மகளிர்கிட்ட பேசும்போது ஒரே குரலில் சொன்னாங்க, இந்த மதுபான தொல்லை, அதுக்கப்புறம் இந்த போதைப் பொருட்கள் அந்த பேச்சு எடுத்த உடனே ஆமாம் 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 எல்லாரும் அப்படியே ஒரு பேசி ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க அப்படியே குரல் கொடுத்து அப்படியே அவங்களுடைய கஷ்டத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. ஓகே. ஃபேமிலிஸ் ஆர் டிஸ்ட்ராய்டுங்க இதனால. ஃபேமிலிஸ் ஆர் ரியலி டிஸ்ட்ராய்டு. இப்போ ஒரு சின்ன ஈக்குவேஷன் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் யோசிங்க. இதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணணுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா ஓகே ப்ளீஸ். இப்போது இவங்க கொடுத்துருந்த திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுத்துருந்த வாக்குறுதிகளில் ஒரு முக்கியமான வாக்குறுதி வந்து இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 2-3 கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கேட்டகரி பேசுவோம். 1,75,000 அரசாங்க வேலைகள் வந்து நாங்கள் இளைஞர்களுக்கு வருஷம் போட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க. இன்னும் சிலது இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பல லட்சம் வந்து சேரும். இது ஒன்றும் நம்ம பேசுவோம். இன்னி வரைக்கும் அந்த வாக்குறுதியை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு வேலை கூட போட்டு கொடுத்ததில்லை. இப்போது நீங்கள் வந்து ஒரு பொறுப்பான ஆட்சியை நடத்துகிறீங்கன்னா, நீங்கள் உண்மையான ஒரு மக்களுக்காக மக்களாட்சி நடத்துறாருன்னா, நீங்கள் மக்களுக்காக செயல்படுற ஒரு தலைவராக இருந்தால் உங்களை நம்பி இருக்கிற மக்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் எல்லா வழியும் நீங்கள் பார்ப்பீங்க. காப்பாற்றுறதுன்னா அவங்களுக்கு வந்து எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்க நீங்கள் பார்ப்பீங்க. வேலை வந்து அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வருமானம் வந்தால் தான் அவங்களால வாழ முடியும், குடும்பத்தை வாழ்க்கை நடத்தவே அப்படி முடியும். ஓகே. இளைஞர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனையோ கனவுகளோட ஆர்வமாக அவங்க படித்து வர்றாங்க, எப்படியோ கடந்து வந்துடுறாங்க, ஸ்கூலு டிகிரி எல்லாம் முடித்து அந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு வர்றாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சாதான் என்னுடைய வாழ்க்கை வந்து இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நிறைவேறிஞ்சு அடுத்தது வந்து என்னால் தன்னம்பிக்கையோடு செயல்பட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும், வாழ்க்கை தரமும் உயரும். தட் இஸ் த பிக்கஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்களா எல்டர்ஸ்க்கு. இப்போது அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து நீங்கள் அந்த ஸ்டேஜில் வேலை கொடுக்கலன்னா என்ன ஆகும்? சைக்காலஜி நீங்களே சொல்லுங்கள், என்ன ஆகும்? அந்த யங்ஸ்டருக்கு அந்த இளைஞனுக்கு வெக்ஸ் ஆவாங்க. அப்போ அந்த ஸ்டேஜில் என்ன தேடி போவான்? புரியுது. போதை பழக்கங்கள் மற்ற விஷயங்களுக்கு அடிக்ட் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த போதைப்பொருள் விற்பனை கூட ரொம்ப பரவிடுச்சு அப்படிங்கிறது கூட யாரும் தடுக்க முடியாத உண்மை. கரெக்டா? உண்மைதான், மறுப்பதற்கே இல்லை, நானே சொல்கிறேன். கரெக்டு தானே? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸாக நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் செட்டப் பண்ணிட்டீங்க, சப்ளை செட்டப் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேணும். நீங்கள் ஒரு கட்டமைப்பாக நடக்குதுன்றீங்களா, இல்லை அங்கங்கே யாரோ உதிரிகள் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படிங்க உதிரிகள் பண்ண முடியும்? ஸ்டேட் வைடாக இந்த அளவுக்கு பரவிடுச்சுன்னா அது எப்படி உதிரியாக இருக்க முடியும்? காவல்துறைக்கு தெரிஞ்சு நடக்குதுன்றீங்க நீங்கள்? நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையா இல்லை, நீங்கள் சொல்லுங்கள். எல்லாருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜில் ஏதோ ஒரு லெவலில் எல்லாரும் கரப்ட்டு நான் சொல்லலை. எனக்கு இன்னும் நம்ம சர்வீசஸ் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. ஏன்னா நான் நிறைய நல்லவங்க நேர்மையானவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் பிளேம் தெம். பட் நீங்கள் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் அந்த மேல் இடத்துல இருந்து அங்கேருந்து வந்து ஒரு ரூலோ ஒரு லா ஆர்டர் பாஸ் பண்ணுறவங்களுடைய பொறுப்பு தான் அது. புரியுதுங்க? எஸ். ஆக்டிவிஸ்ட்டுகள்கிட்ட நம்ம பேசும்போது அவங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, காவல்துறை அனுமதியோடு நடக்குது, அவங்க தெரிஞ்சே சில விஷயங்களை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு வேலை அப்படி இருந்தால் கூட காவல்துறை வந்து எதனால இல்லை யாரால அந்த மாதிரி அவங்க வந்து செயல்படுறாங்க? எஸ். யார் அதாவது அம்மா ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பாதுகாப்பு இருந்தது எல்லாருக்கும். பெண்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க. எல்லாமே ஒரு லா அண்ட் ஆர்டர் வந்து நல்லா இருந்தது. சேம் ஆஃபீஸர்ஸ் இல்லைங்களா, கொஞ்சம் இங்கே அங்கே பொசிஷன் மாந்துட்டுருக்கலாம், பட் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஃபோர்ஸ் அதே போலீஸ் ஃபோர்ஸ் தானே. உண்மைதான். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க கிரவுண்டில் நான் போய் பெண்கள்கிட்ட பார்க்குறேன், நான் கிரவுண்ட் ரியாலிட்டியை நான் உணர்றேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவங்க அடிக்கடி வைக்கிற முக்கியமான விஷயமே என்னென்னா இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கான மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை, பெண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய், ஆண் குழந்தைகளுக்கு 1000 ரூபாய், காலை சிற்றுண்டி. இந்த 5 திட்டங்களுமே மக்கள் மனசில் போய் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதை ப்ரொபகண்டா பண்ணாலே தே கேன் பீன் அப்படிங்கிற ஒரு மோடில் டிஎம்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதோட இம்பாக்ட் கிரவுண்டில் எப்படி இருக்குது, உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? குறிப்பாக அந்த மகளிர் இன்னொன்று நான் என்ன ரீசெண்டாக வந்து என் காதுக்கு வந்து வார்த்தை என்னென்னா, டிஎம்கேக்காரங்க
பரவாயில்ல. கடைசி 6 மாதம் இல்லை லாஸ்ட்டு 3 மாதத்தில் நாங்கள் போய் இதெல்லாம் பிரச்சாரம் பண்ணிடுவோம். ஒரு சில திட்டங்கள் வந்து அந்த டைமில் ஒரு சில பேருக்கு கொடுப்போம். இப்போ திருப்பி அதோட அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா அந்த உரிமை தொகை இதெல்லாம் இப்போது புதுசாக கொடுப்போம் 4 வருஷம் ஆச்சு. இப்போது மேபி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா ஆமாம் சார் பரவாயில்ல ஏதோ ஒன்று கொடுக்குறாருப்பா அப்படிங்கிற ஒரு இதில் அவங்க விட்டு வச்சிருக்கலாம். ஆனால் இப்போது மக்கள் இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் வந்து அவங்க மயங்க போகிறதில்ல. இதுக்கெல்லாம் தே ஆர் நாட் கோயிங் டு பி ஃபுல் பை திஸ். ஏன்னா ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. அதாவது நான் திரும்ப நான் என்ன சொல்கிறேன், எதுக்காக நான் வந்து இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா நம்ம மக்கள் வந்து ரொம்ப ஃபோர்கிவிங், மன்னிச்சு விட்டுருவாங்க. கரெக்டு தானே? உண்மைதான். நீங்கள் நிறைய ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட் நீங்கள் நிறைய பார்க்குறீங்க. சரி பரவாயில்ல இப்போ போனால் போட்டோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தானே இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் மக்கள் அன்பாகவும் இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க, ரொம்ப ஃபோர்கிவிங்காக இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்கள் வந்து இன்னைக்கு கோபமாக மாற ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க. அதாவது உங்களுக்கு வந்து வீட்டில் பால் வாங்கணுமா இல்லை அரிசி வாங்கணுமா, கரண்ட் பில் கட்டணுமா, குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா, இந்த சூழ்நிலைக்கு இந்த ஒரு நெருக்கடிக்கு நீங்கள் மக்களை கொண்டு வந்துட்டிங்கன்னா, மொத்த மாநிலத்தையே நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா ஹவு டு யூ திங்க் பீப்புள் வில் ரியாக்ட்? இல்லை நீங்கள் வந்து ரொம்ப பின் பாயிண்டடாக சொல்கிறீங்க. வாழ்வாதாரத்துக்கே பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்குது, இந்த திட்டங்கள் கூட உங்களுக்கு கொண்டு போய் சரியாக சேர்க்கப்படலைன்னு பல விஷயங்களை சொல்கிறீங்க, அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைக்கிறீங்க. பட் அவங்க ஒரே சிங்கிள் ஷாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டி பிஜேபி தாங்க தமிழ்நாடு கிரவுண்டு, அதுதாங்க சொல்றேன். சோ பிஜேபி எதிர்த்து நாங்க தாங்க இருக்கிறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்களே, இதெல்லாம் டைல்யூட் ஆயிடுமான்னு கேக்குறேன். இல்ல சொல்றேன், உங்களுக்கு வந்து நீங்க 10 நாளா சாப்பிடல, உங்க வயிற்று பசிக்கும் அந்த வலிக்கும் உங்களுடைய மொத்த உடல்னால எப்படி இருக்கும்? ரொம்ப மோசமான கவலைக்கிடமான சூழ்நிலை. வயிறை பிடிச்சிட்டு நீங்க அழுதுட்டு இருப்பீங்க. இதுக்கு நான் போய் உங்க காலை வந்து மிதிச்சேன்னா கால் வலிக்கு போயிடுவீங்க இல்லைங்களா, வயிற்று வலி விட்டுட்டு. ஆனால் வயிற்று வலி இருந்துக்கிட்டே இருக்கும், அந்த பசி இருந்துக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதா நான் சொல்கிறது? இட் இஸ் ஓன்லி டைவர்ஷன். ஓகே. அண்ட் என்ன டைவர்ஷன்? இது சில்லியா இல்லை? நீங்கள் யூ கம் டு கவர்ன், யூ வாண்ட் டு கவர்ன் another 5 years. கவர்னன்ஸ் பற்றி பேசுங்க, மக்களுக்காக நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்களோ உங்களுடைய சாதனைகளை பற்றி பேசுங்க, இருந்தால் தானே பேசுறதுக்கு. அதாவது நான் இது பண்ணியிருக்கேன், என்னால் இவ்வளோ முன்னேற்றம் வந்திருக்கு, இதனால மக்களுடைய மாதம் வருமானம் இல்லை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இவ்வளோ உயர்ந்திருக்கு, இத்தனை யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ வேலை வாய்ப்புகள் உருவாக்கி கொடுத்துருக்கோம், ஏன்னா எங்களுடைய ஆட்சியில் ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு, இத்தனை மருத்துவமனைகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம், இத்தனை டாக்டர்ஸ் வந்து நம்ம சமுதாயத்துக்கு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் பேசுங்களேன். லா அண்ட் ஆர்டர் ரெக்கார்ட் இப்படி இருக்குது, க்ரைம் வந்து இவ்வளோ இறங்கியிருக்கு, வயலண்ட் க்ரைம் அதை விட கம்மியாக இருக்குது, பேச சொல்லுங்கள். பட் அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா இல்லை பேச சொல்லுங்க. இல்லை இதெல்லாம் பேச முடியாததுனால தான் சம்மந்தம் இல்லாத எங்கேருந்து ஏதோ பிடிச்சி கொண்டு வந்து இது பற்றி பேசுங்க. இல்லை, எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கிட்டு வெளியில் வர்றாரு, அமித்ஷா வெளியில் வரும்போது முகத்தை மூடிக்கிறாரு, பார்த்தீர்களா முகத்தை மூடிக்கிட்டு போறாரு, ஏதோ நடந்திருக்குது இப்படின்னு. இது வந்து ஒரு டாக்கை கிரியேட் பண்றாங்க, அது ஒரு ஊடகத்தின் வாயிலாக வெளியில வருது, அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அதை குறித்து ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப சில்லியா இருக்குன்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. பட் அவங்க ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டே இருக்காங்களே, இல்லை ஒரு வலையை விரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. நீங்க ஒன்று சொன்னீங்க பாருங்க, நான் வந்து அதுக்கு ரியாக்ஷன் வந்து ரொம்ப கொஞ்சம் பொலைட்டாக கொடுக்கணும்னுக்காக தான் நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே. அதாவது உள்துறை மந்திரியை பார்த்துட்டு வெளில வரும்போது கர்ச்சீஃபால் முகத்தை மூடிக்கிட்டு வந்தார், இது ஒரு பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்கிறது, இது ஒரு இஷ்யூவாக ஆக்கணும்னு பார்க்குறது வந்து சில்லி மட்டும் இல்லை, மக்களுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, அப்படி சொல்கிறீங்க? மக்களை வந்து முட்டாளாகிறாங்கன்றீங்க? கண்டிப்பாக. ஓகே, கண்டிப்பாக. உள்ளே என்ன நடந்தது, என்ன பேசினாங்க, அதனுடைய விளைவுகள் என்ன, ஏன்னா அதனால நம்மளுடைய தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இம்பேக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இது டிஸ்கஸ் பண்ணலாம், இது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஓகே. கர்ச்சீஃபால் அதை இது பண்ணார், இல்லை முகத்தை அப்படி திருப்பிட்டாரு, இல்லை தும்மினார் இருமினார், இதெல்லாம் ஒரு விஷயமா நீங்கள் ஆக்குறீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டஃப்பும் இல்லை அப்படிங்கிறது நீங்களே திரும்ப உறுதிப்படுத்துறீங்க. இந்த நேரேட்டிவ் தான் டிஎம்கே செட் பண்ணுறாங்கன்னா they have nothing to talk about other than this.
இது நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேங்க. எனக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் 40 வருஷம் அனுபவம் இருக்குது. ஒரு படத்தோடைய பப்ளிசிட்டி எப்படி பண்ணுறது, ஒரு கேரக்டர் எப்படி பில்டப் பண்ணுறது, ஒரு ஒரு ஸ்டாரோட இமேஜ் வந்து எப்படி உருவாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது, ஒரு படத்தை எப்படி மக்கள் மத்தியில் கொண்டு போய் ஒரு ஆரா க்ரியேட் பண்ணி அதை வந்து எப்படி மார்க்கெட் பண்ணுறது, இதில் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நான் மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக என் கரியரில் கடந்து இந்த இண்டஸ்ட்ரியில் கடந்து வந்தவங்க. ஸோ திஸ் இஸ் ஒரு ரொம்ப டெஸ்பரேட்டான ஒரு பப்ளிக் இமேஜோ இல்லை ஒரு டாக்கோ எது ஒன்று க்ரியேட் பண்ண பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எதுவுமே ஒரு நியாயமான நேர்மையான ஒரு தகுதியான டாபிக் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. டு டைவர்ட் த பப்ளிக் இஷ்யூஸ்ன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 100% டைவர்ட். திரும்ப வரேங்க, இப்போது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் நடத்திருந்தீங்கன்னா, உண்மையான மக்கள் ஆட்சியை நடத்திருந்தீங்கன்னா நின்று பேசுங்களேன். ஷோ தட். பட் 2026 பொறுத்தவரைக்கும் ரொம்ப கியூரியாசிட்டி நிறைஞ்ச ஒரு தேர்தலாக இருக்க போது. காரணம் என்னன்னா, ஒரு கூட்டணி அப்படிங்கிறதா வெற்றியை தீர்மானிக்கும் அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கிற அரிச்சுவடி அறிந்த எல்லாருமே ஒரு தெரிஞ்ச விஷயம்தான். கூட்டணி நோக்கி நகரும் போது இன்னும் கொஞ்சம் அதிகமான கட்சிகள் நம்மளை நோக்கி வந்திருக்கணும் என்டிஏக்குள்ள, அதுவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏக்குள்ள இன்னும் சில பேர் ஈர்க்கணும், இன்னும் தொய்வாக தான் இருக்கோ கூட்டணி அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? மக்கள் மத்தியில் அப்படி ஒரு உணர்வு இருக்குதா? இட் இஸ் ஏர்லி டேஸுங்க. இப்போ கூட்டணி தேவை அப்படிங்கிறது ஒரு பார்வை, கண்டிப்பாக அதுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கிற பார்வை தான், இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஓட்டர் பேஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்பிளிட் ஆகிருக்கு, வெவ்வேறு கொள்கைகளால் அது ஆயிருக்கு. அது ஒரு ரியாலிட்டி, அதில் ஒன்றும் தப்பில்லை. பட் ஆனால் எந்த ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான நேரம் வரும்போது ஒரு நல்லதுக்கு எல்லாருமே, அந்த மாற்றத்தை எதிர்பார்க்குற எல்லாருமே கை கோர்த்து ஒன்றா வேலை செஞ்சால் கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நம்மளால் கொண்டு வர முடியும். ரைட்? இன்னும் சொல்லப்போனால் இன்னும் வரலையா இல்லை வருவாங்களா அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஓகே, இப்போ நீங்களே சொன்னீங்க இட் இஸ் ஏர்லி டைம். இப்போ தான் மொமெண்டம் பில்டப் ஆகிட்டுருக்கு. பிரச்சாரம் ஏற்கனவே எல்லாரும் ஆரம்பிச்சு விட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. அது ஆரம்பிச்சு விட்டதே அண்ணன் எடப்பாடியார் தான். கிட்டத்தட்ட 150 தொகுதியை முடிச்சிட்டாரு. அவர் தான் ஃபஸ்ட்டு பிரச்சாரம்னே ஆரம்பித்தார். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ரண்ட் ஸ்டெப்பில் இருக்கும்போது அதுக்கும் டைம் வரும், அதுவும் கரெக்டாக அமையும். கூட்டணிங்கிறது ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. காரணம் என்னன்னா, எதிரில் நீங்கள் பாருங்களேன், டிஎம்கேல 19ல் வச்சு அதே அலையன்ஸை கண்டினியூ பண்ணுறாரு, 21ல் கண்டினியூ பண்ணார், 24ல் கண்டினியூ பண்ணார், இன்னும் சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா வச்சிருக்கிறாரு. கருணாநிதி பண்ணாத சாதனையாக அதை பண்ணியிருக்கிறார் எம்கே ஸ்டாலின். அப்போ கூட்டணி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காரணி தானே? அவங்கள பொறுத்த வரைக்கும் இருக்கலாம். ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அவுட்கம் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதாவது 2016ல் அம்மா வந்து தேர்தல் சந்திக்க வரும்போது தனியாக நின்று என்ன சாதனை படித்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது ஜெயலலிதா அம்மையார் அப்போ அந்த இடத்துல இருந்தாங்க, அது முடிஞ்சது. இல்லை என்னன்னா, இது அவங்களுடைய கட்சி. ஓகே, இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களால வளர்க்கப்பட்டவங்க, அவங்க பாதையில் நடந்து வர்றவங்க. அண்ணன் எடப்பாடியார் வந்து அவங்கள தொடர்ந்து அந்த முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பதவியை நிரப்பி அம்மாவுடைய அத்தனை திட்டங்களாக இருக்கட்டும், ஒட்டவேட்டஸ், அவங்களுடைய கொள்கைகள், அவங்களுடைய கோல்ஸ், டார்கெட்ஸ் எல்லாமே அவர் கொண்டு போய் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இல்லை, அந்த நிர்வாக திறன்களை உள்வாங்கியவராக இருக்கிறார் எடப்பாடி, நீங்கள் பார்க்குறீங்களா? டெஃபினெட்லி. அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, எத்தனை கலாமிட்டிஸ் அவர் ஃபேஸ் பண்ணார். 2 மெகா புயல், அதுக்கப்புறம் கோவிட் மாதிரி ஒரு கலாமிட்டி வந்து உலகமே பார்த்ததில்லை அது வரைக்கும். இந்த 3மே இன்னும் நிறையா இருக்குது, ஆனால் இந்த 3மே எடுத்து பேசுவோம். இந்த 3மே நிர்வாக ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த புரிதலும் அந்த கிரிப்பும் அந்த கெப்பாசிட்டி அந்த சக்ஸஸ் இல்லைன்னா ஓகே, அவரால் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக அவரால் அதை மேனேஜ் பண்ணி கடந்து வந்திருக்கவே முடியாது. இந்நேரம் ஸ்டேட் வந்து அவர் அந்த ஆட்சி முடிகிற காலத்தில் ஸ்டேட் நொறுங்கி போயிருந்துருக்கணும், ட்ரெஷரி வந்து காலியாக இருந்திருக்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீசஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து சதறி போயிருந்துருக்கணும். எல்லாமே நல்லா இருந்தது, ஸ்டேட் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி இப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த ஒற்றுமையை எவ்வளோ தூரம் வலியுறுத்துறீங்களோ, இன்றைக்கி ஊடகங்கள் மத்தியில் ஒரு குறையை கூட சொல்கிறார் எடப்பாடியே, ஒரு குறை சொல்கிறாரு, எங்கள் கட்சி பிரச்சனையை பற்றி மட்டுமே டிபேட் நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாரு. பட் அஃப்கோர்ஸ் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து யோசிச்சு பாருங்களேன், பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் பேச போகிறதே இல்லை. பட் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் பேசுகிறாங்க,
ஐயா எடப்பாடி ஐயா வந்து டெல்லிக்கு போய் மீட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னும் போது ஓகே சம் டாபிக்ஸ் ஆர் தேர் அப்படிங்கிறத கேட்சாக சூஸ் பண்ண தான் செய்வாங்க. அப்போது அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுல கொஞ்சம் ஒரு நெருக்கடி இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. கட்சியில் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து உள்கட்சி பிரச்சனை. மற்ற கட்சிகளில் இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் அரசியல் பண்ணும்போது மக்களுக்கான அரசியலாக இருக்கணும், மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு போராட்டமாக இருக்கணும். we are focused on that fully. Everybody has their internal problems. எல்லாருக்கும் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு இதனால் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமைக்கு வந்து ஒரு டவுட் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க பார்க்குறாங்க. பிஜேபி கீழே போயிட்டாரு, பிஜேபி தான் அவரை வந்து மறுபடியும் அவங்களுடைய டெஸ்பரேஷன், இதெல்லாம் ஒரு இதுவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த தேர்தலுக்கும் அவருடைய தலைமைக்கும் அவருடைய நம்ம அதிமுகனுடைய வருங்கால ஆட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயம். அவங்க ஏற்கனவே கட்சி விட்டு போயிட்டாங்க, ஆல்ரெடி அவுட். உள்ள நுழைவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் முடியாது அப்படிங்கிறதுக்கு அண்ணன் வெளிப்படையாக சொல்லிட்டாரு. அவர் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு சொல்றாங்க. ஒன்னு அடமெண்டா இருக்காரு, இல்ல கான்ஃபிடென்ட்டா இருக்காருங்கிறாங்க. எதை பொருத்தி பாக்குறது? ஓபிஎஸ் வேண்டாம், டிடிவி வேண்டாம். கான்ஃபிடென்ட்டா இல்லைன்னா அடமெண்டா இருக்க முடியாது, அடமெண்டா இல்லைன்னா கான்ஃபிடென்ட்டா இருக்க முடியாதுங்க. கொஞ்சம் அந்த குவாலிட்டி எனக்கும் இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே. பட் அவருடைய ஏஜுக்கும் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவர் வந்து தாங்கி இருக்கிற அந்த பொறுப்புகளுக்கும் அது வெற்றிகரமாக செயல்பட்டு வந்து அந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கும் அந்த கான்ஃபிடென்ஸும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த ஒரு ஸ்டெடினஸ் இருக்குது பாருங்கள். அது பார்த்து ஒரு உண்மையான மக்கள் தலைவருடைய குவாலிட்டி அப்படிங்கிறத நம்ம உணரணும். நம்மன்னா ஆஸ் அ பீப்புள் நான் சொல்கிறேன், மக்களில் ஒருத்தங்களாம் நான் சொல்கிறேன். எனக்கு தலைவர் வேணும்னா என்னுடைய அதாவது கட்சியை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ தாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க, உலகமே பார்த்துட்ருக்கு. கடந்த 2 வருஷத்தில் அவர் விடாமல் ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று எத்தனை விதமான அடி வந்து அவர் ஃபேஸ் பண்ணி தாங்கி கடந்து வந்துட்டுருக்காரு அப்படிங்கிறது பார்க்கும்போது எத்தனையோ பேர் எதிரில் நிற்கிறவங்க கூட சொல்கிறாங்க, என்னப்பா இவருக்கு இவ்வளோ கஷ்டம் வருதா அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இன்னும் நிற்கிறார், இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கிறார், இன்னும் ஸ்டெடியாக நிற்கிறார், இன்னும் வந்து தலை நிமிர்ந்து இன்னும் வந்து அவ்வளோ கிளாரிட்டியோட பேசுகிறாருன்னா அவர் தானே உங்களுக்கு தலைவர வேணும். இல்லை கரெக்டாக நீங்கள் சொல்கிறது. பட் அவர் பேசுகிற அண்ணா பர்த்டே அன்னைக்கு பேசும்போது அந்த தேர்தல் வர்றது போகிற 2வது பட்சம், எனக்கு தன்மானம் தான் ரொம்ப முக்கியம், தன்மானம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, அதான் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறார். யாருக்கு இந்த செய்தியை சொல்கிறாரு? ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வைக்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே நீங்கள் கேட்கலாம் இந்த கேள்வி. பட் அது யாரை சொல்லி பேசுகிறாரு அப்படிங்கிறத விட என்னுடைய தலைவருக்கு அவ்வளோ தன்மானம் முக்கியம்னா கண்டிப்பாக என்னுடைய மானத்தை கூட அவர் அதே அளவு காப்பாற்றுவார். புரியுதுங்களா? ஆஸ் அ ஸ்டேட், as a people, I feel safe handing it to him. எதுக்கு இருந்தாலும் ஒரு கஷ்டம் வரும்போது காற்று இப்படி அப்படி வீசும்போது காற்றோடு திரும்புகிற ஒரு தலைவரோ இல்லை ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு இது வந்து விற்று போடுற ஒரு தலைவரோ எனக்கு வேண்டாம். என்னுடைய மாநிலத்தை அந்த மாதிரி ஒரு தலைவர் கையில் நான் கொடுக்க மாட்டேன். அப்படிங்கிறது ஒவ்வொரு தமிழனுடைய ஒரு உணர்வாக இருக்கணும். அந்த பார்வையிலிருந்து நம்ம எல்லாரும் பார்க்க ஆரம்பிக்கணும். வாட் டு ஐ வாண்ட் இன் அ லீடர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாங்க. இந்த நேரத்தில் அது நம்ம ரொம்ப ஒத்து பார்த்து நம்மளுக்குள்ளே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது எப்படிப்பட்ட ஒரு தலைவர் எனக்கு இப்போ இருக்கிற நெருக்கடியான சூழ்நிலையிலேருந்து நான் ஒரு தனி மனிதனாகவும் நான் ஒரு குடும்பஸ்தாராகவும் நான் வந்து ஒரு எதிர்காலத்தை தேடி போகிற இளைஞராகவும் நான் வந்து பாதுகாப்பும் ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி போகிற ஒரு இளம் பெண்ணாகவும் ஒரு விவசாயம் பண்ணி என்னுடைய பரம்பரையாக வந்துட்டுருக்கிற என் குடும்பத்து தொழிலை வந்து நான் காப்பாற்றுற ஒரு விவசாயியாகவும் முதியோர்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு கடைசி காலத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தேடுற ஒரு பெரியவங்களாக இருக்கட்டும். எல்லாருமே தே ஹாவ் டு திங்க் வாட் கைண்ட் ஆஃப் லீடர் ஐ வாண்ட். அண்ட் என்ன நடந்தாலும் நமக்கு மத்தியிலிருந்து வந்த ஒருத்தர் ஒரு ஆரம்ப கட்டத்திலிருந்து முதல் அடி எடுத்து வச்சு இந்த உச்சத்துக்கு வந்த ஒரு தலைவர் இன்னி வரைக்கும் ஒரு சாமானியராகவே இருக்கார்.
இப்போ செங்கோட்டையன் அவர்கள் பற்றியோ மற்ற விவகாரங்களையோ எடப்பாடி பழனிசாமி எடுக்கிற மூவ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மூவ்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, எடப்பாடி என்ன ஜெயலலிதாவா, எடப்பாடி என்ன ஜெயலலிதாவுக்கு நிகரான ஒரு தலைவரா, அவர் எப்படி இப்படிலாம் டக்கு டக்குன்னு டெசிஷன் எடுக்கிறாரு, உடனே பொறுப்புலேருந்து தூக்குறாரு அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரை தூரத்தில் வந்து பார்த்துருக்குறீங்க, பட் யூ நோ ஹர் ஆக்சுவலி. எடப்பாடி பழனிசாமி இப்போ பக்கத்தில் வந்து பார்க்குறீங்க, என்ன டிஃபரன்ஸ் அண்ட் ஒற்றுமை இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஆக்சுவலி? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த விமர்சனம் வந்து ஒரு வேலிடான விமர்சனம் இல்லை. ஓகே, அதுக்கும் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் நடந்துகிட்டு இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்று, இப்போது நீங்கள் 30 வருஷம் 40 வருஷமாக ஒரு கட்சியில் செயல்பட்டு ஒரு கிராஸ் ரூட் லெவலில் இருந்து வளர்ந்து வந்து ஒரே ஒரு தலைவரை பார்த்து நீங்கள் வளர்ந்து வர்றீங்க. ஸோ அந்த தலைவருடைய குவாலிட்டிஸாக இருந்தாலும் அந்த இன்ஸ்பிரேஷனாக இருந்தாலும் எவ்வளோ வந்து நீங்கள் உள்வாங்கி அந்த மாதிரி அந்த ஒரு தைரியத்தோட, அந்த ஒரு தன்னம்பிக்கையோட, அந்த ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் செயல்படுறீங்களோ, அந்த அளவுக்கு உங்கள் தலைவர் வந்து உங்களை இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க, உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. ஸோ அம்மாவுடைய செயல்கள் மாதிரி இருக்குது, அவங்க எடுக்கிற அவங்க முடிவு எடுக்கிற மாதிரி இவர் எடுக்கிறாருன்னா ஐ திங்க் அது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது இல்லை கேட்குறாங்க, அவர் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவா அவர் மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உறுதியாக சொல்கிறேன், அண்ணனே சொல்லுவார், அம்மா ஒருத்தங்க மட்டும்தான் இருக்க முடியும், அம்மா மட்டும்தான் இருக்க முடியும். அவங்கள மாதிரி இன்னொருத்தங்க வர்றது அப்படிங்கிறது யாராலையும் முடியாது. அந்த யோசனை, அந்த ஒரு ஆசை கூட யாரும் வச்சுக்க முடியாது. யாருக்கும் அந்த தகுதி என்றைக்குமே வராது அப்படிங்கிறது அவரே ஃபஸ்ட்டு சொல்லுவார் அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையாக இருக்குது. பட் அவர் வந்து அம்மான்னு கூப்பிட்டு ஒரு தலைவராக அவங்க ஏற்றுக்கிட்டு இத்தனை வருஷமாக அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அவங்கக்கிட்ட இருந்து இந்த ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு கிளாரிட்டி, ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு திறமை, அந்த ஒரு தைரியம் எல்லாமே அவர் கற்றுக்கிட்டாருன்னா அது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தானே. கற்றுக்குறோம் நம்ம தலைவர்கள்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. இந்த மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்குறோன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு ட்ரிபியூட் வந்து நம்ம தலைவருக்கு நம்ம கொடுக்க முடியாது. இல்லை, நீங்கள் நிறைய விஷயங்கள் சொன்னாலுமே கூட கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை நீங்கள் மக்கள் மன்றத்துக்கு வந்துருச்சு. ஏன்னா ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சே மீட் பண்ணுறாரு ஐயா செங்கோட்டையன். அப்போ மக்களுக்கும் தெரியுது, என்னப்பா கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்க போல் இருக்கே, ஓகே பார்ட்டி வீக்கனாக இருக்குது, நம்ம எதுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாகி அது உங்கள் அலையன்ஸுக்கும் உங்கள் கட்சிக்கும் கூட ஒரு பின்னடைவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பேச்சும் இருக்குது. உங்கள் பார்வையில் எப்படி பார்க்குறீங்க அதை? முதலாக ஒருத்தர் ஒரு சில கருத்துக்கள் முன் வச்சதுனால கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் எத்தனையோ மூத்த கட்சிக்காரங்க இருக்கும்போது இவர் ஒருத்தர் மட்டும் பேசியிருக்கிறதுனால கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு மறுபடியும் சொல்ல முடியாது. அண்ட் மூணாவது விஷயம் என்னன்னா, மக்களாக இருந்த வாக்காளர்கள் வந்து அவங்க ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ணணும்னு இருக்கிறது அவங்களுடைய முதலமைச்சர். ஒரு கட்சியை வந்து மொத்தமாக வந்து யாருமே இது பண்ண முடியாது. தலைவர்களை, அவங்களுடைய பிரதிநிதிகளை வந்து அவங்க தேர்ந்தெடுக்க முடியும். அதுதான் இந்த தேர்தல். அப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதி முதலமைச்சராக இருக்க அத்தனை தகுதியும் அத்தனை திறமையும் அத்தனை சாதனைகளும் படித்த தன்னை ப்ரூவ் பண்ணிக்கிட்ட ஒரு தலைவர் வந்து அண்ணன் எடப்பாடியார். அவரை தான் மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து கட்சியை எப்படி கட்டி காத்திருக்காரோ, இத்தனை வருஷம் இத்தனை புயல்கள் வந்து அவர் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் என்ன இருந்தாலும் அம்மாவுடைய கட்சி, நம்ம கட்சி எப்படி இருந்தாலும் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ அவர் வந்து பாடுபட்டிருக்காரு, இன்னும் அவர் வந்து பாடுபடுறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட தலைவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வேணும். மக்களை பாதுகாக்கிறதுக்காக அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் வேணும். கண்டிப்பாக தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை. உட்கட்சி பிரச்சனையை மக்கள் பொருட்படுத்த மாட்டாங்கன்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்க. பொருட்படுத்த தேவையில்லைங்கிறேன். இது வந்து மறுபடியும் நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா, திமுக வந்து என்ன சொல்கிறாங்க, என்னமோ கட்சிஃபை தொடச்சிட்டு வர்றாங்க, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கேவலமான திசை திருப்புறதுக்கான ஒரு சில இஷ்யூஸ் வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்குன்னு ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க பார்க்குறாங்க. எல்லாமே வந்து திசை திருப்புறதுக்கான விஷயம்தான். அவருடைய இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற விமர்சனம் வந்து திமுக தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. குறிப்பாக இப்போ அண்மையில் கூட டெபுட்டி சிஎம் உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் பேசுகிற போது, அண்ணன் எடப்பாடி அவர்களே, நீங்கள் தான் நிரந்தரமான ஒரு பொதுச்செயலாளராக இருக்கணும், ஏன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா தான் நாங்கள் ஜெயிக்க முடியும், மற்ற யாரையும் நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், நம்ம கட்சியில் இருக்கிறவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டோம்னா
என்ன பேசுவோமோ அதெல்லாம் தாண்டி அவங்கள்ட்ட நீ யாருன்னு நான் யாருன்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு டெபுட்டி சிஎம். எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது ஒரு அரசியல் தலைவராக வரணும்னா மக்களை வந்து லீட் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்கணும். அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் நமக்குள்ளே நம்ம வளர்த்துக்கணும். முக்கியமான குவாலிட்டி வந்து மெச்சூரிட்டி வரணும். அதுக்கப்புறம் ஒரு அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது வேணும், ரொம்ப ரொம்ப வேணும். ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் அந்த உயர்ந்த இடத்துல இருந்து எப்படி நடந்துக்கிறாரோ அவரை பார்த்து நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நான் இவ்வளோ மாதிரி வரணும் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணி வர்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. டெஃபினெட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துக்கு எப்படியும் வந்திருக்காரு, இந்த போஸ்ட்டுக்கு எப்படி வந்திருக்காரு அப்படிங்கிறது உலகத்துக்கு தெரியும். இட்ஸ் அட்வான்டேஜ். நீங்கள் சொன்னீங்க இல்லைங்களா வாரிசு அரசியல், அது இல்லாமல் இருந்திருந்தால் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆயிருந்திருக்கும், எப்படியெல்லாம் வளர்ந்து வந்திருக்கணும், எப்படியெல்லாம் உழைச்சி வந்திருக்கணும், என்னெல்லாம் அனுபவங்கள் எல்லாம் கடந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு வந்திருக்கணும். கரெக்ட். அவருடைய எத்தனையோ தசாப்தங்களா, அதாவது 30 years 40 years 50 years சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, சீனியர் லீடர்ஸ். கட்சிக்குள்ள பிரச்சனை நடந்துறாரு. கட்சியில யாரும் எதிர்க்கலப்பா. அவங்க வரலையே. இல்ல அதான் கட்சியில எங்களை யாரும் எதிர்க்கல, ஸோ நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். பட் அண்ணன் பற்றி பேசின வார்த்தை வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இம்மெச்சூரிட்டி உள்ள நாகரிகம் இல்லாத பேச்சு. ஐ எக்ஸ்பெக்ட் பெட்டர். எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸை லீட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக நிற்கும். அண்ட் பப்ளிக்கில் நம்ம எப்படி பேசுகிறோம், பெரியவங்க பற்றி விமர்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆக்சுவலி விமர்சிக்கணும். ஒரு அரசியல் களத்துக்கு பப்ளிக் களத்துக்கு வரும்போது மக்களுக்காக நீங்கள் வந்து குரல் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்க்க இருக்கிறவங்கள கண்டிப்பாக நீங்கள் விமர்சிக்கணும். ஆனால் அந்த அரசியல் நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை திரும்ப திரும்ப நான் பயன்படுறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஒரு அரசியல் பேச்சு, அந்த விமர்சனம், அந்த ஒரு போட்டி எதுவாக இருந்தாலும் அது ஒரு பர்டிகுலர் தரத்தோட அந்த ஒரு லெவலோடு நம்ம வச்சோம்னா அதனால நம்ம ஸ்டேட்டும் சமுதாயமும் எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். மெச்சூரிட்டி ரொம்ப முக்கியம், நாகரிகம் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்கிறீங்க. அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் நியூ பிளேயர்ஸ்லாம் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே களத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவங்க எந்த அலைன்ஸும் அவங்க வைக்கலை. விஜயனுடைய தாவேகா தமிழக வெற்றி கழகம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸாக ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸாக வந்து மக்கள்கிட்ட வந்து போகிறாங்க. இப்போ ரீசனாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, மக்கள் மத்தியில் போய் ஒரு பிரச்சாரத்தெல்லாம் வந்து ஒரு மேற்கொள்ள துவங்கியிருக்கிறாரு. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. அங்கங்கே எப்பயாச்சும் அதிமுக வந்து கொஞ்சம் டச் பண்ணி கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. பட் ரொம்ப ஒரு டார்கெட்டடாக டிஎம்கே வைக்கிறாரு. இன்னொரு முக்கியமான ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாரு. 2026 இஸ் பிட்வீன் டிஎம்கே அண்ட் டிவிகே அப்படிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் கேள்வி கேட்கும்போது அவங்கவுங்க ஆசையை சொல்லுவாங்க. பட் மக்களுக்கு தெரியும் யாருக்கும் போட்டின்னு நினைக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஒரு ஜூனியருக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சினிமா ஃபீல்ட்லேருந்து வந்திருக்கிறார் அவர். எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூனியர் அப்படிங்கிறத விட அவர் வந்து சினிமாவில் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து ஸ்கூல் முடிக்கிற அந்த காலத்துலேருந்து நான் அவரை பார்த்துருக்கேன். ஓகே. அண்ட் அவர் இண்டஸ்ட்ரியில் இந்த சக்ஸஸ் அடையிறதுக்கு எப்படி உழைச்சிருக்கார் அப்படிங்கிறது நான் கண்ணால் பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அவருடைய இந்த மெகா ஸ்டார் ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இப்போ அதிலிருந்து அடுத்ததுக்கு அரசியல் களத்தில் அவர் கால் எடுத்து வச்சுருக்காரு. எப்படி செயல்பட போகிறார் அப்படிங்கிறது இன்னும் டைம் இருக்குது, இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய இருக்குது. இப்போ அவர் பக்கம் நிறைய பேர் போயிருக்காங்கன்னா அது சகஜமான விஷயம். இல்லை, அந்த கூட்டத்தை பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க. திமுக பயப்படுது, அதிமுக பயப்படுது, எல்லாரும் பயந்துட்டாங்க. ஏன்னா அந்த கூட்டம் வந்து பிரம்மாண்டமான ஒரு கூட்டமாக இருக்குது. 5 மணி நேரம் அவர் நடக்கவே விடாமல் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி மு.க. ஸ்டாலினுக்கு வருமா, எடப்பாடி பழனிசாமிக்கு வருமா அப்படின்னு கேட்குறாங்க. கூட்டத்தை பார்த்து பயந்து போயிட்டீங்களா என்ன? எப்படிங்க பயந்து போக முடியும்? அதாவது அதிமுகனுடைய ஹிஸ்ட்ரி என்ன, மக்களுடைய மனசில் எத்தனை தலைமுறைகளை வந்து அது பதிஞ்சிருக்கு. இது வந்து அவ்வளோ ஈஸியாக நீங்கள் வந்து எடை போட முடியாது. ஸோ அது விட்டுரும். இந்த கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தட்ஸ் நேச்சுரல் இல்லையா? அவர் வந்து நாட் அ ஸ்டார், இஸ் அ மெகா ஸ்டார். ஓகே, சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு அவர் ரெகக்னைஸ் பண்ணுவீங்கன்னு பார்க்குறோம், பண்ண மாட்டேங்கிறீங்க. இருங்க நான் வரேன். ஸோ ஒரு மெகாஸ்டாராக இருக்கும்போது இப்போ யாராக இருந்தாலும் நம்ம ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அதுவும் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய நம்ம இருக்கிற ஒரு லெவல், நம்ம இருக்கிற ஒரு உலகமே வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அட்ஸ் நேச்சுரல் திங். மக்களுக்கும் அவங்களுக்கும் இடைவெளி நிறையவே இருக்கும். டைம் மக்கள் மத்தியில் எந்த காரணத்துக்காக மக்கள் மத்தியில் வரும்போது
அவ்வளோ உயிர் வச்சிருக்கிற ஃபேன்ஸ் வந்து கண்டிப்பாக திரண்டு வருவாங்க, கண்டிப்பாக திரண்டு வருவாங்க. இவங்க வந்து ஓட்ஸாக மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ஃபேன்ஸாக வர்றவங்க சில பேர் வந்து வெறித்தனமாக இருப்பாங்க, சில பேர் வந்து ரொம்ப பிடிச்சி போய் வந்திருக்கலாம், சில பேர் க்யூரியாசிட்டியில் வந்திருக்கலாம். ஸோ இப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு லெவல் ஆஃப் ஒரு ஆர்வம் இருக்கும்போது அதோடு சேர்ந்து இன்னும் சில கேள்விகளும் இருக்கும். ஒரு பொறுப்பாக நியாயமாக யோசிக்கிற ஒரு வாக்காளருக்கு கண்டிப்பாக சில கேள்விகள் இருக்கும். எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் யாரால் சரி பண்ண முடியும், நம்மளுக்கு வந்து முன்னுக்கு கொண்டு போய் அந்த ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டு போகிறதுக்கு யாருக்கு வந்து அந்த ஒரு திறமையோ அனுபவமோ அந்த சக்ஸஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இதுவும் யோசிப்பாங்க. இதுக்கு அகெயின் ஐம் டெல்லிங், இது வந்து நான் இவருடைய முயற்சியோ பயணமோ வந்து எந்த விதத்துலையும் நான் தாழ்த்தி பேசலை. இட் இஸ் பிகன். நீங்கள் சொன்ன போல் இப்போ தான் அவர் வந்து வெளியில் வந்து மக்கள் மத்தியில் போய் ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு இடமா அவர் போய் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ தேர் இஸ் ஸ்டில் டைம், லெட் அஸ் சீ. பட் நீங்கள் உங்கள் வார்த்தையில் தான் எடுத்துக்கணும் அப்படின்னா ஹீஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அப்படின்னு சொல்ல வரீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? நான் சொல்லி தெரிஞ்சுக்கிறது என்ன இருக்குங்க, இப்போது நீங்கள் புரட்சி தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து 70s அவர் ஆரம்பிச்சிருந்தா அதுக்கு முன்னாடியே ஒரு ஆல்மோஸ்ட் 12-13 இயர்ஸாக ஆஸ் அன் அரசியல்வாதியாக சினிமா ஸ்டாராக இருக்கும்போது கூட அரசியலில் ஈடுபட்டிருந்தார். அவர் சினிமாவுக்கு வந்ததும் அரசியலுக்கு வந்ததும் இல்லை கட்சி ஆரம்பித்ததும் அதுக்கப்புறம் அதில் வெற்றி பெற்றதும் ஓவர் நைட்டாக நடக்கலை. அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்து முழுசாக அதில் ஈடுபட்டு ஷூட்டிங்கில் இருந்து அந்த உலகத்தில் ஒரு ஸ்டார் சூப்பர், அவரை விட பெரிய ஸ்டார் எத்தனை பேர் வந்தாலும் வர முடியாது, அந்த அளவுக்கு ஈடு வர முடியாது. அந்த உலகத்திலேருந்து இதுக்கு திடீர்னு தாவி இதுலேருந்து உடனே ஓவர் நைட் சக்ஸஸ் வரல அவருக்கு. அவர் ஒரு உழைப்பு ஸ்டார் எத்தனை வருஷம் உழைப்பு, 13 வருஷம். ஸோ ஒரு ஸ்டாராகவும் இருந்தார், ஒரு பொலிட்டிஷியனாகவும் கிராஸ் லெவல் பொலிட்டிஷியனாக இருந்தார். அவர் மக்கள் மத்தியில் இருந்து மக்கள் எங்கே இருந்தாங்க மக்கள் மத்தியில் போய் அவர் வந்து அரசியல் வந்து அந்த ஸ்டேஜ்லேருந்து கற்றுக்கிட்டு அந்த ஆர்வத்தை அதிலிருந்து அவர் உருவாக்கிட்டார். ஸோ இஸ் ட்ரூலி அ பீப்புள்ஸ் பாலிட்டிஷியன். கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு தலைவராக வர்றாரு, முதலமைச்சராக வர்றாருன்னா அதுக்கான ஒரு தகுதியை அவர் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிக்கிட்டாரு. நாட் 1 day, not 2 days, not 1 year, not 2 years, 13 years. ஸோ யாருக்காக இருந்தாலும் அது வேணும். 2026 ஏன்னா திரும்ப நான் சொல்கிறேன், இது வந்து தம்பியை பொறுத்த வரைக்கும் இதில் எதுவுமே பர்சனல் இல்லை எனக்கு. பட் வாட் இஸ் அட் ஸ்டேக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலத்துடைய எதிர்காலம். ஸ்டேட்டை வந்து 2021 ஸ்டாலின் அவர்களுடைய கையில் திமுக ஆட்சியில் வந்து நம்ம ஒப்படைக்கும் போது ஆனால் எடப்பாடியார் ஒப்படைச்ச மாநிலம் வந்து நிதி நிலைமை நல்லா இருந்தது, லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்தது, எல்லா விதமான ஒரு முன்னேற்றத்துக்கான இண்டெக்ஸ் எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்து முன்னேற்றத்தில் இருந்தது. ஸ்டேட் வாஸ் டூயிங் வெல் இன்ஸ்பைட் ஆஃப் கோவிட், இன்ஸ்பைட் ஆஃப் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் எல்லாத்தையும் கடந்து ஸ்டேட் நல்லா தான் இருந்தது. கடன் இல்லை, இது இல்லை, அது இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் இருந்து நல்லா இருந்த ஒரு மாநிலத்தை இன்றைக்கி வந்து தரமட்டமாக்கிட்டாங்க. லா அண்ட் ஆர்டர் இல்லை, பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியோருக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு பாதுகாப்பு இல்லை. உழைச்சி ஒரு 4 காசு சம்பாதிக்கிற அந்த குடும்ப தலைவர் தலைவிக்கும் அவங்களுடைய வருமானத்தில் எந்த விதமான ஒரு வளர்ச்சி இருந்ததில்லை, முன்னேற்றம் இருந்ததில்லை. ஆனால் விலைவாசி வந்து பல மடங்கு உயர்ந்துச்சு. அதாவது 2 மடங்கு 4 மடங்கு அந்த சொல்ல முடியல. ஏன்னா சிலது வந்து 100% ஏறிடுச்சு. சொத்து வரி, மின் கட்டணம் ரெண்டுமே கூட எல்லாமே நான் சொல்கிறேன் இல்லைங்களா, எல்லாமே. இப்போ நீங்கள் கிச்சனில் என்னுடைய கிச்சனில் மளிகை சாமான் நான் தான் வாங்குறேன், எனக்கு தெரியும். ஓகே, நான் உழைச்சி சம்பாதிச்ச பணத்தில் என் கிச்சனில் மளிகை சாமான் வாங்குகிறேன். என் மேலே டிபெண்ட் ஆகிருக்கிற ஒரு 4 பேருக்கோ 10 பேருக்கோ எத்தனை பேரும் என் மேலே டிபெண்ட் ஆகிருக்கோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நான் உழைச்சி நான் சம்பாதிச்சு நான் அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன். ஸோ எனக்கு தெரியும் விலைவாசி எப்படி ஏறி இருக்குது, எதனால எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, எவ்வளோ நெருக்கடியில் இருக்காங்க. குழந்தைக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதா, இல்லை புக்ஸு வாங்கி கொடுக்குறதா, இல்லை அரிசியாக எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோ வாங்கி சாப்பாடு போடுறதா, இந்த நெருக்கடிக்கு நீங்கள் உங்கள் மக்களை கொண்டு வந்திருக்கீங்கன்னா அது வந்து எவ்வளோ கேவலமான எவ்வளோ மக்கள் விரோத ஆட்சியாக இருந்திருக்கணும், எவ்வளோ சுயநலமாக எவ்வளோ கரப்ஷன் நிறைஞ்ச ஒரு ஆட்சியாக இருந்திருக்கும். அதெல்லாம் நான் சரி பண்ணுறேங்கிற அப்படி உங்கள் தம்பி யார்? விஜய். எப்படி
எப்படின்னு கேட்குறேன். இப்போது எனக்கு யாராக இருந்தாலும் எனக்கு எப்படி அப்படிங்கிறது ஒரு நியாயமான கேள்வி தானே? கண்டிப்பாக நியாயமான கேள்வி. ஸோ எப்படி கொடுத்து பாருங்க தெரியுங்கிறாங்க அவங்க. ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க, ஒரு சான்ஸ் கொடுங்க. அதுதான் நான் சொல்ல ஆரம்பித்தது வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிற ஒரு நல்ல சுச்சுவேஷனில் எல்லாமே சந்தோஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அந்த லக்ஸரி உங்களுக்கு இருக்கும். ஓகே, தே கேன் டெஸ்ட். அதுக்கான ஒரு லக்ஸரி டேமேஜ் ஆனாலும் கொஞ்சம் கம்மியாகும்ன்றீங்க. இல்லை, இப்போ ஒரு ஃபுட்பால்னு வச்சுக்கோங்க, நான் ஃபுட்பால் விளையாடுறதில்ல, ஸோ என்னுடைய எக்ஸாம்பிள் சரியாக இல்லாமல் இருக்கு. சொல்லுங்கள். ஸோ அந்த ஃபுட்பால் வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல புதுசாக இருந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து அப்போ ஃபுல்லாக காத்தடிச்சு நல்ல ஒரு கிக் அடித்தா நல்லா விளையாடலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அது வந்து நீங்கள் களத்தில் தூக்கி போடலாம். ஓகே. ஆனால் அதே ஃபுட்பால் வந்து நல்லா அடி வாங்கி அது வந்து பல தடவை அதுக்கிட்டே பொட்டி இது பண்ணி அது பண்ணி ரொம்ப நொறுங்கி போய் அது வந்து கடைசி இதில் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு ஃபுட்பாலை கொண்டு போய் விளையாட தெரியாதவங்க இல்லை விளையாட அனுபவம் இல்லாதவங்க கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? ரொம்ப ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நாசூக்காக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நாசூக்கான பேச்சு ரொம்ப தேவைங்க. திரும்ப சொல்கிறேன், அரசியல் நாகரிகம் ரொம்ப தேவை. பொது மேடையில் இருக்கிற யாராக இருந்தாலும் அந்த நாகரிகத்தை மெயின்டைன் பண்ண வேண்டிய கடமைப்பட்டிருக்காங்க. அது வந்து சமீப காலத்தில் இவ்வளோ சரிஞ்சு போகிறது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது, கோபமாகவும் இருக்குது. இப்போ ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் வந்து கண்டிப்பாக நியூ பிளேயர்ஸால் பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. அந்த மாதிரி எந்த தயக்கமோ தடுமாற்றமோ உங்கள்கிட்ட எதுவும் இல்லையா? ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் கண்டிப்பாக கன்சாலிடேட் ஆகும். அண்ட் அதிமுக பக்கம் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் கண்டிப்பாக அங்கே தான் கன்சல்டேட் ஆகுன்றீங்க. டிஎம்கே வந்து கன்சிக்யூட்டிவாக வின்ஸை கொடுக்க முடியாதுன்ற ஒரு பார்வை எப்படி உங்களுக்கு இருக்குது? அவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி இருக்கீங்க? 100% சரித்திரமே சொல்லுது. ஏன்னா அதிமுக உருவாக்கின பிறகு அதிமுக வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு இன்னி வரைக்கும் திமுக தொடர்ச்சியாக 2 டேர்ம்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்ததே இல்லை. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார்ல. நீங்கள் ஆட்சிக்கு வந்ததில்ல தான், ஓகே, பட் ஹீ ஸ்ட்ராங்ல. ஹவு இஸ் ஹீ ஸ்ட்ராங்குங்க? கூட எத்தனை கட்சி இருக்குது? காங்கிரஸ் இருக்குது, மதிமுக இருக்குது, விசிகா இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்குது, இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்குது, இவ்வளோ பேர் இருக்காங்க. இத்தனை பேர் கூட வச்சுக்கிட்டாதான் ஒரு ஸ்ட்ராங்கு. இப்படி போட்டால் அப்படி பேசுறீங்க, அப்படி போட்டால் இப்படி அடிக்கிறீங்க. இருக்கிற விஷயம் உண்மையாக தானே பேசுகிறேன். இப்போ 10 பேரை கூட வச்சுக்கிட்டா யார் வேணாலும் நான் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, இங்கே தனியாக நின்று அவரால் திமுகவால் எந்த ஒரு தேர்தலும் அவங்களால சந்திக்க முடியாது, சந்திக்க மாட்டாங்க. அந்த தைரியமும் இல்லை, அந்த கெப்பாசிட்டியும் இல்லை. 2026 காலத்தில் உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கட்டும். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.